ஏமா அத பாப்பா விசில்னா அவனுக்கு அவன் கட்சியினுடைய விசில் வச்சிருக்கானா இல்லையா அந்த விசிலை பரப்புரை பண்ற பேசக்கூடாது அது பரப்புரை பண்ற மாதிரி ஆகுதா இல்லையா அவனுக்கு நாங்க பரப்புரை பண்ற மாதிரி ஆகுதா இல்லையா என்ன பேசுற அப்ப விசில பார்த்து பயம் தானே உங்களுக்கு ஆமா இதெல்லாம் வேக்கியமா பேசுவீங்க ஒரு விசில் சின்னத்துக்கு பயந்தாங்கோலி ஐயா உங்க பேர் என்னமே காமாட்சி ஐயா இல்ல பயந்தாங்கோலி காமாட்சி ஐயான்னு மாத்திக்கிறீங்க எப்படி வேணாலும் வச்சு பயந்தாங்கோலி விசிலுக்கு பயந்து நான் உங்களை போய் என்னமோ நினைச்சேன் நான் உங்களை வீரன்னு நினைச்சேன் தேவையில்லாம அவனுக்கு ட்ரோல் பண்ண கூடாதுன்னு நாங்க ட்ரோல் இல்ல அது பேரு ஐயா ஒரு விசில்ல தான் அந்த ஆளுக்கு எங்க ஜெயிச்சு போடுவாருன்னு பயம் இருக்குதுன்னா உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பயம் வரக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லையா 1000 சொல்லுங்க எடப்பாடி பயப்படவே இல்லை நேரா அடிக்கிறாப்புல என்ன போடு பேப்பர்லயும் போடு எல்லாத்தையும் போடு போடுவாங்க முதுகுலே போடுவாங்க அடிக்கும் அது ஒரு பக்கம் சீமான் கலப்பையால அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் வச்சு விசிலால அடிக்கிறாரு ஐயா எடப்பாடி ஓங்கி ஓங்கி குத்துறாரு தாங்க முடியல 3 பக்கம் இருந்த அடி பேசாத ஐயா குற்றவாளி அந்த கட்சியே ஒரு குற்றவாளி கட்சி நீங்க நாங்க வெறும் கண்ணுக்கே தெரியாத காத்துல ஊழல் பண்ணி திகார் சிறை போனவர்கள் யார் என்ன சர்க்காரியா ஊழல்ல சிக்கினது யார் என்ன ஹைகோர்ட்ல அப்புறம் இதுல கூவாத்துல முதல்ல கண்டுபிடிக்க போனது யார் அது எப்படி தாத்தனுக்கு பேரனுக்கு மட்டும் கருணாநிதி அஞ்சலுக்கு உதய நீதி அஞ்சலுக்கு பேரனுக்கு இன்ப நீதி அஞ்சலுக்கு ஸ்டாலின் மட்டும் சிக்கல உனக்கு எத்தனை எழுத்து வருது நானும் 5 தான் அப்புறம் நான் திமுக காரன்ல நானும் இந்த வகையறாத ஆமா ஆமா சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விசில பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஏமா இதுதான் அரசியல் கேள்வி வேற ஏதாவது அரசியல் சம்பந்தமா கேள்வி கேளுமா விசில பார்த்து நாங்க என்ன மஸ்துக்கு பயப்படுறோம் எங்களுக்கு என்ன பயம் வந்து சேப்பாக்கிறதுக்கு வந்து விசில் எடுத்துட்டு போக கூடாது அடுத்து குக்கர்ல கூட விசில் வந்து போடக்கூடாதுன்னு அந்த கம்பெனி அதாவது நிறுவனங்கள் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறதா செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு வேணாலும் பேசலாம் எவன் பொண்டாட்டி வேணாலும் எவன் கூட வேணாலும் போலாம் இனிமே தமிழ்நாட்டுல வந்து விசில் வந்து பயன்படுத்த அதெல்லாம் அப்படி எல்லாம் நாங்க பண்ண முடியாது அவசியம் இல்ல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அந்த தேவையும் அப்படி எல்லாம் பேச்சு நீ ஒன்ன மாதிரி எத்தனை இளவட்ட கழுதிகள் எல்லாம் இருக்குது எல்லாம் செய்திகளை படிக்கிறோம் தினந்தோறும் ஆமா எல்லாம் ஒன்ன மாதிரி சொல்லுட்டு தெரியுது இல்ல நிறைய கழுதிக ஒரே ஒரு நிமிஷம் நீங்க இத சொல்லுவீங்கன்னு நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இத பாத்துட்டு அதுக்கு ஆதாரத்தை காட்ட போறாங்க எதுவும் எங்க போனீங்களா எங்க போனீங்களா வேற வீட்டுக்கு இங்க பாருங்க என்னது ஸ்டாலின் அவருடைய போட்டோக்கு நம்ம முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வயசு அந்த அம்மாக்கு அந்த அம்மாக்கு என்ன வயசு என்ன வயசு இருக்கும் அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு வெச்சுக்கங்க ஆமா ஆமா போட்டோவுக்கு முத்தம் கொடுத்தா என்ன தப்பு விஜய்க்கு முத்தம் கொடுத்தா என்ன தப்பு சொன்னாலே நீங்க பெண்களை வந்து அதாவது அநாகரிகமா பேசுறீங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க போட்டோவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க போட்டோக்கு தானே முத்தம் கொடுத்தாங்க வேற கட்சியில பண்ணா அவங்கள தவறா நீங்க வேற கட்சியில நாங்க அப்ப சொல்லலையே எங்க புருஷனை காட்டிலயும் விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலையே பரவாயில்ல சார் ஏமா நீ உனக்கு என்ன தெரியும் நீ தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எம்ஜிஆர் போஸ்டர் விரிச்சு பொம்பளைய படுத்து கிடந்தாலுன்னு எத்தனை பேர் பேசுனாங்க மேடைகள்ல நீ என்ன பேசுற அதான் ஒண்ணு இந்த எம்ஜிஆர் குறை சொல்றது இல்ல ஜெயலலிதா மேல குறை சொல்றது உங்க வாழ்க்கை ஃபுல்லா அடுத்தவனை திட்டி தான் முன்னாடி வருவீங்க சொல்றோம் ஐயா படிகளில் ஏறி வந்து முன்னேறணும் படிகளை மிதிச்சு ஏறக்கூடாது புரியுதா ஒருத்தனையா போட்டு மிதிக்கிறீங்க ஏன்னா நீங்க எம்ஜிஆர் ஏற முடியும் ஐயா உன் தெரிஞ்சுக்கங்க மிதிக்காம எப்படி தாவி போறதுக்கு லிஃப்ட்ல போலாம் நீங்க எம்ஜிஆர் வசபான்னீங்க அந்த தொடர்ந்து உங்களை வரவில்லை ஆட்சிக்கு முதலமைச்சராகவே இருந்தாப்புல ஜெயலலிதா மேல அப்படித்தான் பேசுனீங்க அந்த அம்மா உங்களை வச்சு செஞ்சு தண்ணி குடிக்க வச்சாங்க இன்றைக்கு விஜயையும் வசைபாடுறீங்க பாத்து இருந்துக்கிறீங்க பாத்துக்கோ இன்பன் இதெல்லாம் எப்படி ஒழுங்கா ஆட்சி வரணுமா இல்ல எப்படி இந்த விஜய் இல்ல 100 விஜய் வந்தாலும் ஒரு விஜய் போதும் ஒரு விஜய் போதும் அவன் சீக்கிரமா சூடாடு போயிருவான் கவலைப்படாத அப்புறம் நான் எனக்கு பழியா கோவம் வந்து நல்லா சொல்லி புரியாது கவலையே படாத உங்க கட்சியில ஃபுல்லா ஆண்டு அனுபவிச்சு உட்கார்ந்துட்டே இருப்பாங்களா மேல அண்ணா அறிவாலயம் சீக்கிரத்துல அப்படியே வந்து மெட்ரோ கிட்ட போடு ஏதாச்சும் பூகாமது வந்து அப்படி கிளப்பிக்கிட்டு போயிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க போட்டோம் அப்பா நடக்கும் திமுகவுடைய இடத்துல மட்டும் தான் இது நடக்கும் அப்படின்னு நடக்கட்டும் நடக்கட்டுமா பூகம்பம் வரட்டும் அப்பவாது
அப்போது தமிழகத்துக்கு வந்து வெளிச்சம் வருமா? இங்க பாரு, பூகம்பமும் வரட்டும், இடியும் வரட்டும், எதுக்கும் அச்சம் என்பது இல்லவே இல்லை. புரிஞ்சதா? எங்களுக்கு எது கண்டும் பயம் இல்ல. விசில கண்டு பயம், விசில கண்டு புடுங்குது எங்களுக்கு பயம். நீ வந்து பார்த்த ஏமா இந்த அவன் தான் பேசுறான், வாய் கொடுத்தா பேசுறானா, நீ பேசுற. ஒரு சின்ன விசில் சின்னம் ஒருத்தருக்கு ஒதுக்கி இருக்குன்னா அந்த சின்னத்தை எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாதுங்கிற எண்ணத்துல சொல்றது. ஒரு தூய்மை பணியாளர் வந்து ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து குப்பை வாங்கும் பொழுது விசில் அடிச்சுதான் வந்து கூப்பிடுவாங்க. அந்த விசில நீங்க பிடிங்க, விசில் இனிமே பயன்படுத்த கூடாது, நான் உனக்கு மைக்கு தரேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன தப்பு? விசில்னா அவனுக்கு அவன் கட்சியினுடைய விசில் வச்சிருக்கானா இல்லையா? அந்த விசில் பரப்புரை பேசக்கூடாது. அது பரப்புரை பண்ற மாதிரி ஆகுதா இல்லையா? அவனுக்கு நாங்க பரப்புரை பண்ற மாதிரி ஆகுதா இல்லையா? என்ன பேசுற? அப்ப விசில பார்த்து பயம் தானே உங்களுக்கு? ஆமா, விசில காத்து எங்களுக்கு பயம் இல்ல. பரப்புரை பண்றதா கணக்குல வருமா இல்லையா? நாங்க எதுக்கு அதை பரப்புரை பண்ணணும்? இத வந்து இந்த விஷயத்தான் எல்லா தூய்மை பணியாளர்களும் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சடனா வந்து நாங்க இதுவரை பண்ணிட்டு இருக்கோம். டிரைவர், கண்டக்டர் எல்லாம் இதைத்தான் ஊதுறாங்க, எல்லாம் பண்றாங்க. விளையாட்டு இதுல எல்லாம் ஊதுறாங்க. அது இந்த நாய்க்கு கொடுத்தது தப்பு, இந்த கட்சிக்கு கொடுத்தது தப்பு. அது தேர்தல் கமிஷன் வேணும்னு எங்களுக்கு சதி பண்றான். ஆமா, அவன் இது வந்து பொதுவான ஒரு விஷயம்ங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தான். சூரியனும் வந்து சூரியன் என்ன பொதுன்னு இன்னைக்கா வந்துச்சு? சூரியன் ஊச்சி 70 வருஷம் ஆகி போச்சு. 70 வருஷம் ஆச்சுமா. சூரியன் வந்து இயற்கை, புரிஞ்சுக்கோ. இது வந்து விசில் செயற்கை. விசில் அடிக்கிறதும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். வாயில விசில் அடி, யாரு வேணா விசில் அடி வாயில. அது கொஞ்சம் அட்வான்ஸா விசில கையில வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? இந்தடா ஐயா, நீங்க ஒரு பிராணியற்ற, ஆண்மையற்ற, பயமற்ற என்ன நீங்க? அவன் கட்சிக்காரன் விசில் அடிக்கிறதுல நாங்க ஒன்னும் அடிக்காதேன்னு நாங்க சொல்ல போறது இல்ல. அரசு பணியில இருக்கக்கூடியவங்க ஊதக்கூடாது. கண்டக்டரும் இனிமே வந்து விசில் ஊதக்கூடாது. வேற மாதிரி விசில். எதுக்குயா? இல்ல எதுக்கு? அது நாங்க ஒண்ணுல நாளைக்கு நாங்க என்ன ப்ரோமோட் பண்றதுக்கு நாங்க என்ன கான்ட்ராக்ட் எடுத்துக்கோமா? அவர்தான் ஜெயிக்க போறது இல்ல. ஒரு நடிகர் ஜெயிக்கிறான் புடுங்குறான். என்னத்துக்கு அவனுடைய விசில நாங்க ஏன் விளம்பரப்படுத்தணும்? நாளைக்கு ஐயா விளம்பரப்படுத்தணும். நீங்க புதுசா விளம்பரப்படுத்தல. அது காலங்காலமா இருக்கிறதா அவனுக்கு கொடுத்தாச்சு. அதனால நாங்க அது வேண்டாம், இனிமே அதை உபயோகப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? நினைக்க கூடாது சார், மக்கள் நினைக்கணும். மக்கள் யாருமா? மக்களுக்கு வந்து சொல்ல அவங்களும் அடிக்ட் ஆயிருவாங்க. புரிஞ்சுக்க மக்களை பத்தி. விஜய்க்கு எல்லா ஓட்டும் போயிடும். ஆமா, விஜய்க்கு நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட. அவன் கேட்டான்னா அவனுக்கு நல்ல பதில் சொல்லுங்க. அதான் நாளைக்கு இந்த மண்டையில இருக்குல்ல, பேர் என்ன? மஸ்ரு. இத சின்னமா கொடுத்துட்டா எவன் தமிழ்நாட்டுல முடிய வச்சுக்காத அடரா மொட்டைன்னு அடிச்சிருவீங்களா? மஸ்ரு எல்லாம் தரமாட்டான்டா. நாளைக்கு கேட்ட கேள்வி, அப்படி கொடுத்தா மொட்டை அடிப்பீங்களா எல்லாத்தையும்? ஆமா, எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான். உனக்கு உங்க கட்சியில தான் சொட்ட மொட்டையா இருக்குன்னா நாங்களும் மாதிரி மொட்டை அடிச்சிருக்கீங்க. உனக்கு தான் அடிக்கணும். இல்ல எல்லாத்துக்கும் பல்லு சின்னம் கொடுத்துறாங்க, பல்லெல்லாம் உடைங்கன்னு கழட்டிடுவீங்களா? ஏண்டா? இல்ல கை சின்னம். ஐயா, கை சின்னம். இந்த சின்னத்தை குடுக்குறான் பாரு, அவன் பல்ல உடைக்கணும். உங்களுக்கு பொறாமை, புகச்சல். ஆணையத்தை நீங்க மிரட்டுறீங்க. தேர்தல் ஆணையமே அவன் எடுப்பார் புள்ள தானே. அந்த ஆள் மோடியுடைய அக்கா மகன் தானே இருக்கான், அக்கா மகன். புரிஞ்சுக்கோ. ராத்திரியா போட்டிருக்கான் திருட்டுத்தனமா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இதெல்லாம் வியாக்கியானமா பேசுவீங்க. ஒரு விசில் சின்னத்துக்கு பயப்படுற பயந்தாங்கோலி. ஐயா, உங்க பேர் என்னமே காமாட்சி ஐயா இல்ல, பயந்தாங்கோலி காமாட்சி ஐயான்னு மாத்திக்கிறீங்க. எப்படி வேணாலும் வச்சு நாய் குலைக்கிறது, பயந்தாங்கோலி இல்ல, நாய் குலைக்குது. அது வெளியில குலைக்குது, கடிச்சிட்டு ஓடி போயிடும். யார் எலும்பு? இந்த நாய் போட்டா போதும். திமுக காரன் எலும்பு தானே. மக்களை நாய்கள்னு சொல்றீங்க. மக்களை அதுக்கு நாம நாயின்றேன். நீ தானே பேசுற. நாங்க மக்கள்ல ஒருத்தர். மக்கள்ல நீ ஒருத்தருக்கு சொல்றனே தவிர மக்களை சொல்லல, ஒருத்தரை தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ. நாய்கள் நீங்க வந்து நாய்கள் சொன்னா நாயின்னு தான் சொல்றேன். நாய்கள் பன்மையில சொல்லல, நாயின்னு தான் சொன்னேன். ஒருமையில தான் சொன்னேன், பன்மையில சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. அது பேர் பன்மை கிடையாதுயா. என்ன விசிலுக்கு பயந்து நான் உங்களை என்னமோ நினைச்சேன். நான் உங்களை வீரன்ல நினைச்சேன். தேவையில்லாம அவனுக்கு ட்ரோல் பண்ண கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இல்ல அது பேரு ஐயா, ஒரு விசில்ல தான் அந்த ஆளுக்கு எங்க ஜெயிச்சு போடுவாருன்னு பயம் இருக்குதுன்னா, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பயம் வரக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லையா. 1000 சொல்லுங்க, எடப்பாடி பயப்படவே இல்லை, நேரா அடிக்கிறாப்புல.
நீ என்ன அரசியல் பண்ண விஜய பார்த்து அவரு உண்மையான அரசியல்வாதி, கீழ இருந்து வந்தவர், ஒரு விவசாயி, தமிழன், அது திராணி இருக்கு. உங்களுக்கு இருக்காதுங்கிறதுக்காக நீங்க இங்க வந்து யாரு விஜயோடவா? விஜயோட கூட்டணியில இருக்காரா? எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்காருல. எடப்பாடி வந்து மோடி கூட இருக்காரு கூட்டணி. அவர் அங்க இருந்துட்டு போய் எனக்கு என்ன சேனல் ரெண்டு ஒண்ணுதானே. இத வேற பேசிடுவார் இடையில வந்து. ஐயா விஜய கண்டு பயந்துட்டீங்க, என்ன கால்ல கும்பிட்டு விடுங்க, விஜய் வேணா மன்னிச்சு விடுவாரு. இந்த பாரு மன்னிச்சு நான் என்ன விழுகையா விசில பார்த்து பயந்து. ஐயா அவன் துப்புரவு பணியாளர், ஒவ்வொரு வீடா போயிட்டு விசில் அடிச்சா குப்பையை கொண்டு வருவாங்க, குப்பையில தூக்கி விசில போட்டீங்க. இனி அவன் ஐயா குப்பை, அம்மா குப்பை, கத்தி கத்தி தொண்டைதான் வலிக்கு, நான் கத்துற மாதிரி கத்தி. அதான் மைக் குடுக்குறாங்கன்னா அந்த அக்காவே சொல்லி ஐயா நாங்க குடுக்குறோம் குடுக்கலாம், அது உனக்கு என்ன வலிக்குது? பணியாளர்கள் பாவம் சார். பாவம் தான், போய் நீ வாங்கி கொடு போ. பாவம் தான் நீ வாங்கி கொடு. அரசாங்கம் பாவம் புண்ணியம் பாக்குற இல்ல. அங்க போய் எல்லாம் ஒரு நாளுக்கு போய் இட்லி வாங்கி கொடுக்கறது, ஒரு நாளைக்கு வந்து சாம்பார் வாங்கி கொடுக்கறது. கேவலத்தனம் எங்க தெரியுமா போயிருச்சு? எங்க தெரியுமா உங்க கேவலத்தனம் போயிருச்சு? ராஞ்சியில உட்கார்ந்து இருக்காரு எங்க தலை தோனி. அவர் கேக்குறாரு என்ன அப்படி சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல? இல்ல திமுக கொஞ்சம் பயப்படுதான் விஜய பார்த்து, அதனால விசில் வேணாம்னு சொல்லிட்டாரா அப்படின்னா தோனி சிரிக்கிறாப்ல. லூசு தோனி சிரிச்சாரியா? அங்க பாருடா, எங்களுக்கும் பிசிசிக்கும் என்னடா சம்பந்தம்? பிசிசி இல்ல அது பிசிசிஐ. அதான் பிசிசிஐக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் ஏன் விசில பயன்படுத்த கூடாது எதுக்கு சொன்னீங்க? யார் சொல்வா? உங்க காவல்துறை சொல்லி இருக்கு. காவல்துறை போய் நீ கேள்ற நாயே. காவல்துறை அமைச்சர் யாரு? காவல்துறை உங்க கீழ தான் இருக்கு. காவல்துறை சொல்லுச்சுன்னு எவனுக்கு தெரியும்? பிசிசிஐ சொல்றானே. அந்த நியூஸ் எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. அது எல்லாம் போய் இங்க பாரு பொய்யா. ஐயா எல்லா அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலனா நீங்க எதுக்கு வந்து ஆட்சியில இருக்கீங்க? புடுங்கிறதுக்கு தான். காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. குருநபர்தா? ஆமா, அது வேண்டாம்யா சார். காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, அதுவே தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. இந்தமா நீங்க வந்து தவறான தகவல்களை பரப்ப. என்ன தவறு இல்ல, பிசிசிஐ சொல்லிருக்காங்க. நீ பேசுறது பூரா தப்பு. கேட்டுட்டு பேசுங்க. நாங்க என்ன போய் சொன்னா? காவல்துறை தான் சொன்னுச்சு விசில் பயன்படுத்த கூடாது, சிஎஸ்கே மேட்ச்னு சொன்னுச்சு. உடனே பிசிசிஐ சொன்னுச்சு. அப்படி நாங்க சொல்லலப்பா, தமிழக காவல்துறை சொன்னுச்சு. அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க தானே இந்த வேலையை பண்றீங்க? நாங்க சொன்னோம் அப்படிங்கறது எது யார் சொன்னா? அவன் சொன்னா போதுமா? எழுத்துப்பூர்வமா இருக்கா? கொடுத்துட்டான், எழுத்துப்பூர்வமா அறிக்கையே கொடுத்துட்டான். சொல்லு ஐயா, ஆன்லைன்ல போய் பாருங்க, பிசிசிஐ போடுங்க, ரிப்போர்ட் கொடுத்திருக்காப்ல. சரி, தமிழ்நாடு போலீஸ் தான் எங்க கிட்ட சொன்னது. பாத்துட்டு பேசுவோம். இருக்குது தமிழ்நாடு போலீஸ் உத்தரவு போட்டிருக்கா? எழுத்துப்பூர்வமா? ஆமா, எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கா? அந்த ஆர்டர் இருக்கா? ஆமா. சரி, மோசடி பேப்பர்ல இருக்கு. செய்திகள் இருக்கு, கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா நானே தேடி எடுத்து காட்டுவேன். சும்மா இந்த செய்தி எல்லாம் காவல்துறை வந்து அவருக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்கணும், பிசிசிஐக்கு வந்து லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அவன் அதுக்கு பதில் கொடுக்கணும், அவன் லெட்டர் கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல, ஏதோ ஓரலா அவன் சொல்லியிருப்பான், இவன் ஏதோ கேட்டிருப்பான். அதுக்காக அனுமதி இல்லாம ஓவரலா எப்படி காவல்துறை? அதெல்லாம் நாங்க எங்க அனுமதி எல்லாம் வேணுங்கல்ல. எல்லாம் மூச்சு விடுறது கூட, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவன் புள்ள பத்துக்கிறதுக்கு கூட எங்கள்ட்ட நாங்க தான் அனுமதி கொடுக்கணும். இது வந்து பொது அறிவிப்பு. எது பொது அறிவிப்பு? விசில் அந்த சேப்பாக்கத்துல பயன்படுத்த தடை. அது சேப்பாக்கத்துல எதுக்கு விசில் அடிக்கணும்? கிரிக்கெட் மைதானத்துல எதுக்கு விசில்? கடந்த ஆண்டு கேக்கல, அதுக்கு முந்தைய ஐயா நீங்க சோறு சாப்பிடுறீங்க, அங்க எதுக்கு விசில் அடிக்கணும்? சார் கிரிக்கெட் அத பார்க்க வராங்க, பார்க்க வந்தாங்க கை தட்டு சத்தம் போடு, அவ்வளவுதான். அதுதான் விசில் மூலமா சத்தத்தை. அதெல்லாம் விசில் எல்லாம் ஊதக்கூடாது. உங்க ஸ்டாலின் எதுக்கு அந்த ராம்பாக்கல் நடந்து வந்தாரு கை காமிச்சுக்கிட்டு? அது அவ கை காட்டிட்டு வர்றதுன்னா மக்களுக்கு அது மாதிரி விளையாட வீரர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக விசில் அடிக்கிறான். வாய் இருக்குல்ல, விரல் இருக்குல்ல, குஷ்பு தெரியலன்னா குஷ்பு அக்காட்ட கேளு, எப்படி விசில் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த அக்காட்ட கேட்டுட்டு விசில் அடி போ. கலைஞர் சொல்லி தர மாட்டாரா? அவங்களுக்கு எல்லாம் தெரியல, குஷ்பு அக்கா தான் அருமையா அந்த இப்படி வைக்கும், வச்சு நல்லா அருமையா அடிக்கும். போய் திமுக இவ்வளவு மட்டமா போச்சு. உண்மையை தாண்டா விசிலுக்கு பயந்துட்டீங்க. உண்மையை தாண்டா விசிலுக்கு பயந்துட்டீங்க. குஷ்பு அக்கா நல்லா விசில் அடிக்கும், விரல் அப்படி மடிச்சு வச்சு அப்படி வச்சு அடிக்கும் பாரு, சும்மா அடிக்கும். குஷ்பு அக்கா ரெடியா இருக்காங்க கேஸ் போட. ஐயா சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறார். ஆமா ஆமா, போடு என்ன போடு, பேப்பர்லயும் போடு, எல்லாத்தையும் போடு. போடுவாங்க, முதுகுலே போடுவாங்க, அடிக்கும் அது தெரியுமா? ஒரு பக்கம் சீமான் கலப்பையால அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வச்சு விசிலால அடிக்கிறாரு. ஐயா எடப்பாடி ஓங்கி ஓங்கி குத்துறாரு, தாங்க முடியல. 3 பக்கம் இருந்த அடி. ஐயா உங்க கையில உங்க கண்ணுல பயத்தை பார்க்கும் போது நீங்க எத்தனை பக்கம் வந்து அடிச்சாலும் நாங்க சொரணை இருக்காது. சொரணை உப்பு போட்டு சாப்பிடணும், எனக்கே தெரியுது இல்ல. எது எப்படி பண்ணாலும் எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. எருவ மாடு மாதிரி போய்கிட்டே மக்கள் வாக்களிக்கணும், நாங்க ஆட்சிக்கு வரணும். அதான் எருவ மாட்டை நீங்க என்ன அடிச்சாலும் அது கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னப்பா கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? கனவுல வாழ்றோமா இல்ல நிஜத்துல வாழ்றோமாங்கிறத 26 தேர்தல்ல பாருங்க அக்கா. நீங்க 26ல பாருங்க. எதுப்பா போயிருவீங்களா?
என்ன பண்ணுவீங்க? தோத்துட்டா என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுப்போம். தூக்கு அதனால போடுவீங்க. என்ன என்ன சொன்னீங்க? தூக்கு மசுறு நாங்க எதுக்குடா தூக்குல தொங்குறோம்? நாங்க ரெஸ்ட் எடுப்போம்டா. ரெஸ்டா? 6 மாசம் ரெஸ்ட். என்ன கலச்சு வேலை செஞ்சு அப்படி என்ன பிளக் பண்ணிட்டீங்க? ரெஸ்ட் எடுக்க அலற விட்டுருவோம். எவன்டா இங்க எங்களுக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா திமுகவுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்து நாங்க தண்டனை அவன் லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்ண ஆளு அவன் ஒரு எடப்பாடி அவர்கள் ஊழல் பண்ணதா இல்ல சார். என்ன எடப்பாடி அவர்கள் அவர் திகார் செய்யலாம் போலயே. நிரூபிக்க கேஸ் பெண்டிங்ல தானே இருக்குல்ல. நிரூபிக்கப்படல. அப்புறம் என்னத்துக்கு அது இருக்கட்டும். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அதே போல அவர் மேலே அப்புறம் அவரு சொல்ற வார்த்தை கேட்டா இந்த பாரு, நான் என்ன சொல்றேன், எடப்பாடினாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி, எங்க அரசு மீது குற்றம் சொல்றவங்க சொல்லுங்க தாராளமா, நீதிமன்றம் போங்க, நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணுங்க, நீதிபதி போக விட மாட்டீங்க. அவங்க கட்சியினுடைய தலைவியே 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை குற்றவாளின்னு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி கட்சி. உங்க முதல்வரின் தங்கையே ஐயா, உங்க முதல்வரின் தங்கையே எங்கள்கிட்ட வந்து பேசாத ஐயா, குற்றவாளி அந்த கட்சியே ஒரு குற்றவாளி கட்சி. நாங்க வெறும் கண்ணுக்கே தெரியாத காத்துல ஊழல் பண்ணி திகார் சிறை போனவர்கள் யார்? என்ன சர்க்காரியா ஊழல்ல சிக்கினது யார்? என்ன ஹைகோர்ட்ல அப்புறம் இதுல கூவாத்துல முதல்ல கண்டுபிடிக்க போனது யார்? இந்த எறும்பு வந்து சக்கரை கடிச்சது யாரு? கரையான் சாப்பிட்டுச்சுன்னு நொட்டி இருக்குது. என்ன உங்களுடைய தார்மீக ஐயா, உங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு நல்லவர் நம்ம பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு, வந்த உடனே மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு எத்தனாயிரம் கோடி? 30,000 கோடி வந்த ஒரு வருஷத்துல. எவனோ ஒருத்தன் சொன்னது அமைச்சர் அவர் சொல்லலைன்னு எத்தனை பிரஸ்ல சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. அவர் தான் நான் சொல்லல, சரி இருங்க, எதுக்கு துறையை மாத்துனீங்க? அவரை அமைச்சர் பதவி எதுக்கு மாத்துனீங்க? தெரியுதா அவங்க புட்டு வெளியே வந்துருச்சுன்னு? எலிக்குட்டி வெளியே வந்துருச்சு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்படி அவர் தப்பா பேசி இருந்தாருன்னா அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கி தப்பு பேசல, அமைச்சர் பொறுப்புல இருந்தே நீக்கி அவர் போனாலும் தப்பா டான்ஸ் ஆடுறீங்க மதுரையில. ஆமா மதுரையில டான்ஸ் ஆகுது. மதுரையில என்ன இருக்குது? மதுரையில போடாடே போடா, அவங்க அம்மா 30,000 கோடியை கொள்ளை அடிச்சப்பட்டு நீங்க எல்லாம் அப்படி முனையா பேசுறீங்களே இருந்துகிட்டு. ஜென்மங்களா, எங்களுக்கும் இந்த லஞ்சத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. லஞ்சமே சிரிக்கீங்க. லஞ்சம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்க கட்சியை பார்த்து லஞ்ச கட்சின்னு சொல்ற அயோக்கிய நாய்களோட என்னடா பேசுறது? திருட்டு பசங்களா? கணக்கு பண்ணு போய், ராத்திரிகள்லாம் படுத்து எத்தனை வார்த்தை? இன்னும் 4 நாள் வரும். அவனை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வருவான். எல்லாத்துக்கும் 4 வருதா? தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வருவான். சரியா? அது எப்படி தாத்தனுக்கு பேரனுக்கு மட்டும் கருணாநிதி அஞ்செழுத்து, உதயநிதி அஞ்செழுத்து, பேரனுக்கு இன்ப நீதி அஞ்செழுத்து, ஸ்டாலின் மட்டும் சிக்கல. உனக்கு எத்தனை எழுத்து வருது? நானும் 5 தான். அப்புறம் நான் திமுக காரன் இல்ல, நானும் இந்த வகையறாத. ஆமா சார், உதயநிதி அவர்கள் வந்து சமீபத்துல வந்து சொல்லியிருந்தாரு, கொள்கை இல்லாதவங்க எல்லாம் வெற்றி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ தாவேக்கா வந்து அப்படியே திமுகக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறது அதான் சொல்றாருல்ல, திமுக கொள்ளை அடிக்கிறது தானேயா? மக்களுடைய சேவை செய்யறது தான் திமுக. திமுகவுடைய கொள்கை என்னங்கிறது, எங்க கொள்கை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. கொள்கை என்னன்னு சொல்றீங்க மக்களுக்கு? மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல, நாங்க தெரியாது, ஒரு ஏடு போட்டிருக்கோம். தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எங்களுடைய வரலாறுன்னு புத்தகமே படிக்க நேரம் இல்ல. ஏழை எளிய மக்கள் நிம்மதியா வாழணும், எல்லாத்துக்கும் வீடு இருக்கணும், ஒழுகாத கூரை இருக்கணும், எல்லாம் இருக்குது, பசியாத உணவு, பசி இருக்கு, இதெல்லாம் நாங்க தர்றோம். பசி இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, பசி இருக்கு. எங்க இருக்கு? இந்த இருக்கு. இப்ப கூட இப்போ 5 நான் தரேன், 8 கொடுத்தேன்னா இங்க அருமையா சாப்பாடு. சொன்ன மூடிட்டோன்னு நிறைய தேவையில்லாம இப்ப நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. தேவையில்லாமையா? சும்மா இருமா,
இதெல்லாம் நீங்க பேச காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. என்னடா அம்மா உணவகம் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. அந்த நாட்டுல அம்மா உணவு இப்பயும் தான் இருக்கு, இல்லன்னு எவன்டா சொல்லுது? உங்க அக்கா மேயர், உங்க அக்கா இருக்காங்கல்ல, உங்க அக்கா மேயர் பிரியா ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னா வருமானத்துக்காக கட்டி விட்டுச்சு. கார்ப்பரேட் கம்பெனியா போறமால அது இந்தடா எதுக்குடா இலவசம்? நீ மட்டும் 1000 ரூபாய் கொடுப்பாரா, பஸ் கொடுப்பாரா? நீ பிள்ளைய பெத்துக்குவா, உனக்கு சாப்பாடு, உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அது இது போடுறதும் இல்லாம இன்னும் இலவசத்துல வேற போடணுமா? இலவசமா நான் கேட்கலையா? அந்த 3 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் இப்பயும் கொடுக்குறோம்? மூடிட்டீங்க. நிறைய வார்டுக்கு ஒண்ணு இருக்குடா நாயே. யார் வார்டுக்கு? ஒவ்வொரு வார்டுக்கும் ஒண்ணு இருக்கு. அதான் யார் வார்டுக்கு? யார் வார்டுக்கு? உன் வார்டுக்கு தான். உங்க பிரார்த்தனை அடுத்த வயித்துல அடிக்காதீங்க பாரு. மொத்தம் தமிழ்நாட்டுல சென்னையில 200 வார்டு இருக்கு. 200 வார்டுலயும் அம்மா உணவகம் மூடிட்டீங்கயா. நிறைய இடத்துல சும்மா கட்டு க்ளோஸ் பண்ணியே கிடக்கு. உள்ள கஞ்சா அடிக்கிறாங்க. பொருட்களும் வந்து வாங்கி தரதே கிடையாது. பொருட்கள் வாங்கி தரதும் கிடையாது. ஆமா, நாங்க வாங்கி தர மாட்டோம். என்ன செய்யணும்ன்ற பட்னியோட தானே இருக்காங்க. மக்கள் என்ன மஸ்துக்கு பட்னி? அவன் வேலை பார்க்க சொல்லு, வேலை பார்த்து உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட சொல்லு. அவங்க சும்மா சாப்பிடல, காசு கொடுத்து தான் காசு கொடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லு. இதுக்கு நாங்க அதுக்கு ஒரு 10 பேர் அதான் எல்லாமே நீதான் சொல்லு. இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லு. எல்லாம் வேண்டாம், தாஜ் கோரமண்டல்ல போய் சாப்பிட சொல்லு. ஆளு ரொம்ப சீப்பா இருக்குங்க. சும்மா ரொம்ப சீப்பா இருக்கான். உங்களுக்கு இலவசத்துல வந்தாக்க எனக்கு அம்மா எல்லாரும் பசியா கிடக்குறாங்க ஆரம்பிச்சாங்க. ஹயத் இருக்கு இல்லையா, அதுல போய் சாப்பிட சொல்லுங்க. எது அறிவாலயம் பின்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா? அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்குது கக்குசு. போ, அது நீங்க சாப்பிடுற மக்களை வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க. மக்களை நான் என்ன மஸ்துக்கு அவமானப்படுத்துறேன்? எனக்கு என்ன மக்களை அவமானப்படுத்துறேன்? அந்த அம்மா உணவகம் இல்லாம என்ன நம்மான்னு விட்டுட்டு அம்மா அம்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. மம்மி உணவகத்துல ஆமா, அது ஒரு குற்றவாளி. அது பேர எதுக்குடா சொல்றேன்? நீங்க ஏன் குற்றவாளி? ஆமா, நாங்க ஒண்ணு நொட்டுது. ஐயா, தப்பு செஞ்சு சிக்கிறது வேற, தப்பே செய்யாம தலைமுறையா தப்பிக்கிறீங்கல்ல. யார் சொன்னா? தில்லியா உங்களுக்கு? தில்லு தான். ஆனா அரசாங்கத்துக்கு கடன் 10 லட்சம் கோடி நான் மட்டும் உங்க குடும்பத்துல மட்டும் வருமானம் சல்லுன்னு ஏறுது. அது எப்படி ஏறுது? இல்ல ஆமா, அரசாங்கத்துக்கு காசு தான் ஏறுது. ஆமா, போடா லூசு நாயே. உழைக்கிறான், வீட கட்ட. ஒரே ஒரு நிமிஷம் பிளாட் போடுறான். ஒரு நிமிஷம் எனக்காக. இப்ப தேர்தல் முடியுது இல்ல, இப்ப திருப்ப எல்லாரும் மேட்மெண்ட் தாக்கல் செய்யும் போது சொத்து பட்டியல் வெளியிடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க. இப்ப எம்எல்ஏ யாராவது ஆளுங்கட்சியில அமைச்சரா எம்எல்ஏ இருக்காங்க, சொத்து எல்லாமே 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்கும். 2 கோடின்னு இருந்தாலும் 2021 இப்ப வந்து 5 கோடி 6 கோடின்னு இருக்கும். கணக்கு காட்டுறது. ஆனா 50 கோடி 60 கோடி இருக்கும். நான் சொல்றேன் அப்படி எல்லாமே 3 மடங்கு 4 மடங்கு இவங்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கு. அரசாங்கத்துக்கு மட்டும் கடனா வருது. அது எப்படி? அது நீ போய் யார்கிட்ட கேட்கணும்? ஸ்டாலின் கேட்காத. இல்ல, யார் சொத்து கணக்க காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட போய் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. உழைச்சு சம்பாதிக்க, உழைச்சு கொள்ளையடிக்க. நாங்க யாரா கொள்ளையடிக்கிறோம்? கொள்கைய சொல்லல. உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லல. ஆமா ஆமா, ஒரு ஐயா ஒரு 3 கொள்கை டக்குன்னு சொல்லுங்க. 3 கொள்கை. டேய், அதான் நான் தான் சொல்றேன். கமிஷன், கரப்ஷன், இன்னொன்னு என்னது? இன்னொருக்கா கமிஷன், கரப்ஷன், இன்னொருக்கா? இல்ல, உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 3 கொள்கை தான, சொல்லி விடுங்க. அதான் திமுகங்கிறது 3 எழுத்து. திராவிட முன்னேற்ற அண்ணா என்பது 3 எழுத்து. எங்களுடைய மக்களுக்காக, நாங்கள் மக்களுக்காகவே நாங்க, புரிஞ்சுக்கோ, மக்களுக்காக நாங்க, எங்களுக்காக மக்கள், உங்களுக்காக இல்ல. அத புரிஞ்சுட்டு பேசுங்க. மணிய 10 என்ன மக்களுக்கு வருதா நித்தர போடுங்க முத்தர. அதானே? ஆமா போங்க. நீங்க உங்க கட்சிக்காரர்களுக்கே கொள்கை தெரியல, அப்ப இன்னொரு கட்சியை என்னத்துக்கு கொள்கை? நாங்க கையேடே போட்டிருக்கோம். 100 பக்கத்துக்கு கையேடு இருக்கு. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கட்சி போறது விஷயம் இல்ல. அந்த கொள்கை என்னன்னு தெரியணும். என்னன்னு தெரியும், எங்க மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஒன்னும் விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒன்னும் விளக்குறதுக்கு நான் ஒன்னும் வரல. விளக்கண்ணே இல்ல, அப்படித்தானே? ஆமா, சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு வேலை. இப்ப நாங்க என்னதான் கேட்கறோம்? நீங்களே சொல்லுங்க தம்பி. இந்த கேள்விகள் பதில் சொல்றேன். இந்தடா ஐயா, திமுக 5 ஆண்டு ஆட்சி காலத்துல மக்கள் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்காங்க? சந்தோஷமா தாண்டா இருக்காங்க. அது எப்படி மாதிரி வைத்தறிச்ச புடிச்சு தானே இப்ப எங்க அரசு மேல இந்த அபாண்டத்தை போடுறீங்க. நீங்க பேசுறது போது அபாண்டம். என்ன அபாண்டம் சொன்னா? எங்க அரசு என்ன அபாண்டம்? செழிப்பாகவும் எங்க மக்களுடைய சேவையை நாங்க செவ்வனே செய்துகிட்டு இருக்கோம். என்ன அபாண்டமுடைய சேவை தான் எங்களுடைய சேவை. மக்களுடைய சேவை எங்களுடைய சேவை. மகேஷ், ஈரோடு மகேஷ். ஆமா, ஈரோடு மகேஷ், ஈரோடு மகேஷ், மதுரை முத்து, மதுரை முத்து, திண்டுக்கல் லியோனி, திண்டுக்கல் லியோனி, வாய்க்கொழுப்பு அதிகம். இவங்க எல்லாம் எங்க சொத்து தான். அப்படியா? ஆமா.
அந்த ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற உங்காளு தானே ராசா, உங்காளு தானே அவரு. ஆமா, அவர் சொல்லாத வார்த்தையை அவர் ஜாதியை பத்தி சொன்னாருன்னு சொல்லி இந்த ஒரு வாரமா அவரை வேற கரைச்சு கொட்டிட்டு கிடக்கானுங்க. ரிட்டையர் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அவரை கட்டிடுறாங்க. ஆமா ஆமா. திமுகவுடைய ஆட்சியில நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களையும் நீங்க வந்து கைது பண்றீங்க. இதுதான் திமுகவுடைய ஆட்சியா, அதோடைய அவல நிலையா அப்படின்னு சொல்லி மக்கள் அவல நிலை இல்ல, மக்கள் கேட்கல, கவலை நிலை. அந்த அந்த எடுவிட்டவை தான் கேட்டேன். சீமானை எடுத்து கைது பண்ணீங்க, அப்புறம் அவர் ஆதரவு கொடுத்தாரு, அவரையும் புடிச்சு நீங்க. ஆமா, அங்க வந்து நாங்க வந்து போக கூடாது அப்படின்னு சொல்றோம். சட்டத்துக்கு புறம்பா உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நீ போனா ஒன்னையும் தான் சட்டத்துக்கு புறம்பா. என்ன சத்தமா? மயிறு சட்டத்துக்கு புறம்பா நீங்க சொல்ல தகுதி இல்ல. அங்க நீதிமன்றத்தை உத்தரவு போட்டுச்சு தீபத்தூர்ல தீபத்தை அன்னைக்கு ஒரு சட்டம் தெரியல, இன்னைக்கு மட்டும் சட்டத்துக்கு புறம்பா சீமான் வந்து சட்டத்துக்கு புறம்பாயிருமா? லூசுத்தனமா எவனோ ஒருத்தன் கொடுத்த ரிக்கார்ட பாத்துட்டு அது தீபத்தூணுன்னு நீ எவனோ குடுக்கறேன் குடுக்கல. ஏண்டா இப்படி நட்டு குத்தல கல்ல வச்சு அதுல போய் அது பேர் எப்படி சார் தீபத்தூணுன்னு வந்திருக்கும்? ஆமா, தீபத்தூணுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அறிவாலய ஏமா அது 9 அடிமா உயரம், 9 அடி உயரத்துல அதுல போய் மொத்தமே அது 3 அடி 3/4 அடி. திருவண்ணாமலையில எங்க இருக்கு தூண்ல? திருவண்ணாமலையில இவங்க தான் வைக்கிறாங்க. திருவண்ணாமலையில எங்க இருக்கு தீபம்? மலை மீது தானே இருக்கு. அது மாதிரி இதுவும் மலை மேல வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன திருவண்ணாமலை? அங்க தீபத்துன்னு அது என்ன கல்லு? அப்ப கல்லு இல்லடா, அவங்க கல்லு இல்லையா? இது இங்கடா திருவண்ணாமலையில. நான் கேக்குறது இங்க திருப்பரங்குன்றம். அந்த பேரல்ல நெய்ய வச்சு. நீங்க இந்த விளக்கம்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமியா? கேட்ட கேள்விக்கு அப்படியே உடனே போயிடுவாரு பாருங்க, எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி. அப்புறம் வீரபாண்டிய கேட்ட நான் அவரோட உட்காந்து காபி சாப்பிட்டு இருக்கேனே அப்படிம்பாரு. இதெல்லாம் பேசக்கூடாது. இது இங்க இருக்க தீபத்தூண் தானே, கல்லு தானே? அது கல்லு இல்ல, கல்லுதான். தீபத்தூண் இல்ல, தீபத்தூண் கிடையாது. அதுக்கு எப்படி தீபத்தூண்னு பேர் வந்துச்சு? அம்மா நீ சொல்ற இல்ல தீபத்தூண்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான் அதோட பேர். அதனாலதான் அது இங்க பாருமா, நீங்க வந்து நீங்களா கற்பனை பண்ணிட்டு. கற்பனை இல்ல ஐயா, இந்த பண்டார கூட்டம் இருக்கு. ஐயா இங்க பாருங்கயா, இந்த பண்டார கூட்டம் பூரா தீபத்தூணு தீபத்தூணுன்னா தீபத்தூண் அந்த பிஜேபி கார பயிலுவோ, RSS கார பயிலுவோ, இந்து முன்னணி கார பயிலுவோ, இந்து பரிஷத்து கார பயிலுவோ டெல்லிக்கு போகட்டும், நான் பாத்துக்கிறேன். சும்மா முடிஞ்சா அவங்கள என்ன வந்து கைது பண்ண சொல்லு. எல்லாம் வச்சிருக்காங்க, பண்ண மாட்டாங்கன்னு என்ன தைரியம் அவங்களுக்கு? சரி, அவங்க பண்றது பண்ணாது இருக்கட்டும். சீமான அரெஸ்ட் பண்ணீங்க, திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுட்டு போறீங்க. கொஞ்சமாச்சும் மண்டையில கூறு இருக்கா இல்லையா? ஒண்ணு அரெஸ்ட் பண்ணா கொண்டே மண்டபத்துல வைங்க, சுத்தி காட்டுறாங்க. சார் இதான் சார் சென்னை, இது வள்ளுவர் கோட்டம், இதை பாத்துக்கிறேங்க, இந்த பக்கமான மெரினா பீச், திரும்பி அதை கொண்டு வந்துட்டீங்க. பெண்கள் திமுகவை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டா அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன பெண்கள் வந்து திமுகவை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க செய்யற குற்றங்கள்லாம் சுட்டி காட்டினா பெண்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. பெண்களுக்கு என்ன அழுத்தம் கொடுப்போம்? அதாவது அவங்க ஒரு வீடு கேட்க போனா அங்க ஹவுஸ் ஓனர் வச்சு வந்து வீடு தராம மிரட்டுறது, பெண்களை வந்து தவறா வந்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக பண்றாங்க. என்ன பேசுற? நாங்க யாரு பேசுறோம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெண்களை அவ்வளவு தரைகுறவா பேசுறாரு. இந்தாமா, அவரும் நாலாந்தர பேச்சாளர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் திமுகவுடைய பேச்சாளரா தானே. நான் யாரடா போய் பேசுனேன்? நீங்க நாலாந்தரம் தானே. திரிசாவை பேசுறது, கீர்த்தி சுரேஷை பேசுறது, குஷ்புவை பேசுறது, ஏண்டா நாலாந்தரம் தானே. குஷ்புட்ட கேளு, அது நல்லா விசில் அடிக்கும் அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த வயசுல அப்படி விசில் அடிக்கிற நீங்க எல்லா வயசுல கூட வந்து அடிப்பாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டான். அவனு அடிக்கிறத நான் பாக்கல. குஷ்பு அடிச்சாங்க. குஷ்பு அடிச்சது மட்டும் இல்ல, கத்தும் கொடுத்துச்சு. இந்த இப்படி மடக்கி இப்படி வச்சு அடிக்கணும்னு கத்து கொடுத்துச்சு, புரிஞ்சுக்கோ. அதனாலதான் அந்த மாவை சொன்னேன். இல்லைன்னா அந்த மாவை நான் என்னது சொல்லணும்? பாவம், நேத்து கூட ஒரு பேட்டியில பார்த்தேன், ஆளே ரொம்ப எப்படியே மாறி போயிடுச்சு, உருவமே மாறி. அவ்வளவு அழகா இருந்த அம்மா கேட்டா பெண்களை நீங்க அடக்குறீங்க. நாங்க எப்படின்னா பெண்களை அடக்க முடியும்? நாங்க என்ன பெண்களுக்கு, நாங்க எல்லா பெண்களுக்கு செயல்படுறீங்க. இதா பாரு, சும்மா இருக்காது. இப்ப நீ இருக்க, நாங்க எப்படி அடக்க முடியும்? உங்க அப்பா அடக்குறீங்க. நீ கல்யாணம் ஆயிருந்தா உன் புருஷன் தான் அடக்குவாரு. நாங்க எல்லாம் அடக்க அவன் புருஷன் தான் அடக்கும். பெண்களை வந்து வெளியவே வரவிட மாட்டேங்கிறீங்களே. பெண்கள் வெளியில வராம தான் இங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க. கஷ்டப்பட்டு, ஆமா கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு நாள் வந்திருக்க. வரையிலேயே எல்லா பேரும் ஒன்ன புடிச்சு அப்படியே கிள்ளி பாரு, எங்க ரத்தம் வருது சொல்லு. உயிர் பயம் இருக்கு சார். உயிர் பயம் இருக்கு. நீதான் அன்னைக்கு போன இன்டர்வியூல சொன்னியா, என்ன வந்து எவனாவது டச் பண்ணான்னா
அவனை பாடையில ஏத்திடுவேன் நீ. அப்புறம் என்ன? நான் எப்ப சார் சொன்னேன்? அன்னைக்கு உங்ககிட்ட எல்லா பையன் இருக்குன்னு சொன்னியே போன இன்டர்வியூல. என்ன சொன்ன? நான் கூட ஸ்ப்ரே இருக்கான்னு கேட்டதுக்கு அதை காட்டுல என்கிட்ட. அப்போ அதாவது பெண்கள் எல்லாரும் ஒரு பாதுகாப்பு பொருளோட 100க்கு 100 பெண்கள் எல்லாம் எப்பொழுதுமே பாதுகாப்பு அரணோட தான் இருக்கணும். எந்த ஆட்சி அப்படிதான் இருக்கணும். சுயமா பெண்கள் அவங்க சுயமா சிந்திக்கணும், சம்பாதிக்கணும், சுயமா வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமையை நாங்க உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி வாழணும். இதை கேளுங்க. வரும்போது என்னப்பா யாருக்குள்ள ரத்தம் வச்சான்னு கேக்குறீங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பெண்களும் உள்ள ரத்த கண்ணீர் உள்ள வடிச்சுட்டு தான் இருக்காங்க. மனதளவுல வலிக்குது. அதனாலதான் அந்த நேத்து சிட்டுக்குருவி 2 கூட செத்து போச்சு. திமுக காரங்க போனா. ஓஹோ, உங்களாலதான் சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சு போச்சு. 2Gல பண்ணீங்கல்ல ஊழல், அதுல அதனால உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 68,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.